வணக்கம். ஒரு ஸ்கூல் யூனிஃபார்முடைய சின்ன சட்டைக்கு தான் நிறைய பேர் கணக்கியல்கள் தெரியாமல் எப்படி அந்த ஆம்கோல் இறக்கிறது, ஷோல்டருடைய கிராஸ் எப்படி டிவைட் பண்ணுறது, இந்த கழுத்து எப்படி டிவைட் பண்ணுறது, இந்த மாதிரி கணக்கியல்கள்லாம் தெரியலன்னு சொல்லி நிறைய பேர் யூனிஃபார்ம் கட்டிங் கேட்டிருந்தீங்க. ஒரு சின்ன ஸ்மால் ஷர்ட்டு கட்டிங் எப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம். தொடர்ச்சியாக நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆண்கள் உடைகளுக்கான 4 நாள் வகுப்பு 2வது பேட்ச் முடிஞ்சு கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு மேலே ஒரு மாதம் ஆக போகுது. 3வது பேட்ச் நிறைய பேர் ஆண்கள் உடைக்கான வகுப்புகள் போடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஆண்கள் உடை, பேண்ட்டு, ஷர்ட்டு, இந்த மாதிரி சின்ன சட்டைகள் இது எல்லாமே ஒரு 4 நாள் வகுப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் வகுப்பு கிட்டத்தட்ட 5 நாள் 6 நாள் போயிடுது. ஸோ அந்த 4 நாள் வகுப்புக்கு ஆண்கள் உடைகளுக்கான வகுப்புகள் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ இப்போ டிஸ்பிளேயில் வரக்கூடிய நம்பருக்கு உடைய முன்பதிவுகள் பண்ணுங்கள். ஒரு சின்ன செட்டு பட்டிக்கு மார்க் பண்ணிக்கிறோம். பட்டிக்கு மார்க் பண்ணிக்கிட்டோம். கீழே ஸ்லாக்கினுடைய மார்க் பண்ணிக்கிறோம். இந்த பட்டிக்கு தேவையான அளவு ஒரு 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சு தேவையான அளவு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி ஸ்ட்ரைட்டில். இப்போ இங்கேருந்து ஹைட்டு உயரம் 17 இன்ச்சு, 17க்கு அரை இன்ச்சு சேர்த்து 17.5, 17க்கு 17.5 இன்ச்சு ஹைட்டு. இப்போ இந்த ஷோல்டருடைய டவுன் ஷோல்டர் 12. இப்போ 12 இன்ச்சு ஷோல்டர் 8ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. அப்போ 8ஆக டிவைட் பண்ணோம்னா 1.5 இன்ச்சு, அந்த 1.5 இன்ச்சு ஷோல்டர் டவுன் பண்ணிக்கோங்க. இப்போ செஸ்ட்டுக்கு உயரம் வைக்கும்போது 24 இன்ச்சு பாடி, அந்த 24 இன்ச்சுக்கு 4ஆக டிவைட் பண்ணி 6 இன்ச்சு இப்படி வச்சுக்கோங்க. ரொம்ப இருக்கும்போது பாடி செஸ்ட்டு 23 தான் இவங்களுக்கு. செஸ்ட்டு 23 டிவைடட் 4 அப்படியே ஆம்கோலுக்கு மைனஸ் பண்ணாமல் இறக்கிடணும். சின்ன சட்டைக்கு ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி இறக்கிக்கலாம். ரொம்ப சின்ன பாடியாக 20 இன்ச்சு அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா பாடி டிவைடட் 4 ப்ளஸ் அரை இன்ச்சு இறக்கிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு 5.25க்கு 6 இன்ச்சு வச்சுருக்கோம். இப்போ 23க்கு 5.25க்கு 6 இன்ச்சு ஆம்கோல் இறக்கியிருக்கோம். ஹைட்டு 17 டிவைடட் 2 2ஆக 17 உயரத்தை 2ஆக பங்கிட்டோம்னா 17ல் பாதி 8.5 ப்ளஸ் 2.5 இன்ச்சு, 8.5 9 10 11 இன்ச்சு, 2.5 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கணும் இடுப்பினுடைய உயரத்துக்கு. ஆம்கோல் ப்ளஸ்ஸு செஸ்ட்டு. இப்போ கழுத்துக்கு காலர் 11.5 இன்ச்சு, காலருடைய அளவை 6ஆக டிவைட் பண்ணிக்கணும். அப்போது 1.25 அகலம் 1.25 1 பாயிண்ட் வச்சுக்கோங்க. இந்த உயரத்தில் 2 இன்ச்சு வச்சுக்கோங்க, 1/4 இன்ச்சு சேர்த்து. இது கழுத்தினுடைய அளவு. ஷோல்டர் 12 இன்ச்சு ஷோல்டரு ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் ஸ்டிச்சிங்க்கு வச்சுட்டு கரெக்டாக இந்த லைனை இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கோங்க. ஷோல்டர் 12, 8ல் ஒரு பாகம் 1.5 இன்ச்சு. இந்த ஷோல்டர் கிராஸ் 1.5 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இங்கேருந்து ஷோல்டர் அளவு என்ன இருக்கோ அதை 8ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. சின்ன செட்டுக்குமே அது கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கேருந்து இதில் 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளிட்டு ஆம்கோலுடைய கிராஸ் இங்கே எடுத்துக்கோங்க. இப்போ பாடி 23 5.25 ப்ளஸ்ஸு 2.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா யூனிஃபார்ம் செட் கொஞ்சம் லூஸாக தான் போடுவாங்க. அதனால் மேலே 2 இன்ச்சு நார்மல் போதுமானது. ரொம்ப லூஸாக கேட்டாங்க அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கலாம். ரொம்ப அதிகம், ரொம்ப சிலர் லூஸாகவே இருக்கணும் அப்படிம்பாங்க. யூனிஃபார்ம் பொறுத்த வரைக்கும் பெருசாக இருக்கணுங்க, அப்போ 2.5. ஸோ இதுக்கு நார்மல் 2.25 வச்சுக்கலாம் மேலே. இப்போது 2.25 வச்சுட்டு இங்கே 8 இன்ச்சு இருக்குது. லூஸ் அதிகம் வேணும்னா 8.5, கொஞ்சம் ரொம்ப பெருசாக வேணுங்கிறவங்களுக்கு இப்போ 8.5 இன்ச்சு இங்கே வச்சுக்கணும். இங்கேருந்து அரை இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க இடுப்பு பகுதியில்.
கீழே வந்து அதே மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு கம்மி, மேலே 8 இன்ச்சு வச்சோம்னா கீழே வந்து ஒரு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க. இந்த சின்ன சட்டைக்கு வந்து லூஸு டிவைட் பண்ணுறது கஸ்டமர்களை பொறுத்து. ஃபிட்டாக கேட்குறவங்களுக்கு சிலர் சின்ன பசங்களாக இருந்தாலும் ஃபிட்டாகவே இருக்கட்டும் அப்படிம்பாங்க, கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கட்டும்பாங்க. அப்போ நம்ம 2 இன்ச்சு வச்சாலே போதும். ஸோ இப்போது சைடு ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த ஆம்கோலுடைய இதை இதில் அந்த ரவுண்ட் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் அப்படியே கட் பண்ணிடலாம். கீழே ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மார்க் இதில் ஒரு 1/2 இன்ச்சு வந்து இங்கேருந்து இந்த பாட்டத்தில் ஒரு 1/2 இன்ச்சு இப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க. பட்டி அடிக்கும்போது கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சு மேலே தள்ளி இந்த பெண்டு ஷேப் வந்துடும். சர்ட்டு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து தூக்காமல் இருக்கும். ஒரு 1/2 இன்ச்சு இந்த பெண்டு ஷேப் கொடுத்துக்கோங்க. பட்டிக்கு வந்து ட்ரௌசரினுடைய துணி ப்ளூ கலர் துணி வந்து பட்டியில் வந்து வெளிப்பக்கம் வரும். ஸ்கூல் யூனிஃபார்ம் ஒவ்வொன்றும் ஒரு மாடல் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த கரை பீஸ் வந்து கரையை வந்து வெட்டி எடுத்துருங்க. இதில் பட்டியில் வந்து வெளியில் வந்து ப்ளூ கலர் துணி வந்து வெளிப்பட்டியாக வரும். ஸோ இதோட பேக் எப்படின்னு பார்ப்போம். இப்போ பேக்குக்கு வந்து இதில் 3/4 இன்ச்சு நம்ம பெரிய செட்டுக்கு வைக்கிற மாதிரி கம்மி பண்ணி வச்சுக்கணும். இந்த ஷோல்டர்னுடைய கிராஸில் இருந்து 1/2 இன்ச்சு மேலே தள்ளிக்கோங்க. 1/2 இன்ச்சு மேலே தள்ளிட்டு இதில் ஒரு மார்க் இப்படி போட்டுக்கோங்க. ஏன்னா வித்தவுட் ஷோல்டராக பண்ணும்போது நல்லாயிருக்கும். மேலே வந்து ஷோல்டர் போட்டு வச்சுக்கலாம் சின்ன செட்டுக்கு எல்லாமே. இப்போது இந்த 1/2 இன்ச்சிலேருந்து பாடி வந்து 12ஆக டிவைட் பண்ணிக்கணும். அப்போது 12ஆக டிவைட் பண்ணோம்னா 23 இன்ச்சு 1.25 இன்ச்சு 1 பாயிண்ட் வரும். இங்கேருந்து இந்த 1.25 இன்ச்சு 1 பாயிண்ட் வச்சுக்கோங்க. 12ஆக டிவைட் பண்ணி அந்த இடம் வர்ற இடத்த அப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே ஷோல்டருடைய கிராஸ் வந்து இந்த ஷோல்டர் கிராஸ் நம்ம வந்து 1.5 இன்ச்சு வச்சுருக்கோம். அந்த 1.5 இன்ச்சை இங்கேருந்து மேலே வச்சுக்கோங்க. ஸோ இப்போது கழுத்தினுடைய அகலம் இங்கே 1.25 1 பாயிண்ட் வச்சுருக்கோம். அந்த 1.25 1 பாயிண்ட் இங்கே வச்சுட்டு ப்ளஸ்ஸு 1/4 இன்ச்சு தள்ளி வச்சுக்கோங்க. இது கழுத்தினுடைய அகலம். இப்போ இதில் ரவுண்டு பேக் ரவுண்டு எடுத்துக்கலாம். இப்போ இங்கேருந்து ஃப்ரண்டினுடைய கிராஸு 4.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு. இந்த 4.5 இன்ச்சு 1 பாயிண்ட் இங்கே இதிலேருந்து இந்த கிராஸில் இங்கே எடுக்கணும். இந்த இடத்துல 1/2 இன்ச்சு மேலே தள்ளிக்கோங்க பேக்கில். இங்கேருந்து 1/2 இன்ச்சு மேலே தள்ளி இந்த ஃப்ரண்டினுடைய கிராஸ் இங்கே வச்சிடணும். இந்த இடம் கிடச்சிரும். இப்போது இதனுடைய உயரம் என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து சென்ட்ரு பண்ணி இந்த இடத்த எடுத்துருங்க. இப்போ இங்கேருந்து இந்த மார்க் இங்கே பண்ணிக்கோங்க. இப்போ ஷோல்டருடைய அளவு வந்து 12 இன்ச்சு. இங்கேருந்து இந்த ஷேப் அப்படியே ஷோல்டர் அளவு எடுத்த மாதிரி கரெக்டாக 6 இன்ச்சு இங்கேருந்து வச்சுக்கோங்க. 12ல் பாதி 6 ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு இங்கே 1/2 இன்ச்சு தள்ளி இங்கேருந்து 1/2 இன்ச்சு தள்ளி வச்சுக்கோங்க. இந்த ஷேப்பை
ஷோல்டருடைய அளவு இங்கே தையல் தும்பு வச்ச இடத்துக்கு நேரம் இந்த மார்க் இங்கே எடுத்துகிட்டு இந்த ஷேப் இதில் கொண்டு வந்து அப்படி சேர்த்து விட்றணும். இப்போ இந்த ரவுண்டை இங்கேருந்து எடுத்துக்கோங்க. இந்த ரவுண்டெல்லாம் வந்து ஸ்கேல் இருந்தால் அந்த ஸ்கேல் வச்சு இப்படி எடுத்துக்கலாம். கைட்டே கூட போட்டுடலாம் சின்ன சட்டைங்கிறதுனால. இப்போது இந்த பேக் ஷோல்டர் வந்து இந்த மாதிரி டிவைட் பண்ணணும். இங்கேருந்து ஷோல்டர் ஃப்ரண்ட் கிராஸ்லேருந்து 1/2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி மேலே ஏற்றி ஒரு லைன் எடுத்துக்கோங்க. இங்கேருந்து பாடி என்ன இருக்கோ அதை 12ஆக டிவைட் பண்ணி இங்கேருந்து வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வச்சதுக்கப்புறம் வந்து இதிலேருந்து 1/2 இன்ச்சு மேலே தள்ளி அந்த இடத்த எடுத்துக்கணும். இந்த ஷோல்டருடைய கிராஸை இங்கே ஃப்ரண்ட்டு கழுத்து இருந்ததை பெரிய செட்டுக்கு வச்ச மாதிரியே தான் ஃப்ரண்ட்டில் இருந்ததை விட 1/4 இன்ச்சு சேர்த்துட்டு இந்த ஃப்ரண்ட்டு கிராஸை இந்த 1/2 இன்ச்சு மேலே ஏற்றின இடத்துக்கு வச்சுட்டு இது ரெண்டுக்கும் சென்ட்ரு இந்த லைன் எடுத்துக்கோங்க. ஷோல்டருடைய அளவை இந்த இடத்துல கரெக்டாக 12 இன்ச்சு என்ன அளவோ ஷோல்டர் அளவை வச்சுட்டு தையல் தும்பு எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த ஷேப் அப்படி கொண்டு வந்துடணும். ஸோ பேக் வந்து அவ்வளோதான். இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பெரிய செட்டு எப்படி ஃபிட்டிங் இருக்குமோ அதே மாதிரி நீட்டாக இருக்கும். இந்த கால்குலேஷன் மட்டும் தெரிஞ்சிடுச்சுன்னா கட்டிங் வந்து பெரிய செட்டு மாதிரியே வந்து சின்ன செட்டு ஃபிட்டிங்கும் வந்து நல்லாயிருக்கும். இந்த ஷேப்லாம் ரொம்ப அழகாக வரும். அயன் பண்ணும்போது சுருக்கு எதுவுமே வராது, போட்டிருக்கும் போதும் சுருக்கங்கள் இருக்காது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ரண்ட்டு இருக்கிற அளவுக்கே பேக்கை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் தட்டை இந்த ஸ்ட்ரைட்டில் வந்து இங்கேருந்து 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி 1/2 இன்ச்சு இப்படி க்ராஸ் பண்ணிவிட்டு இதை இப்படி கட் பண்ணிடுங்க. ஷர்ட்டு ஃப்ரண்ட்லலாம் தூக்குன மாதிரி இருக்காது, பெரிய ஷர்ட் மாதிரியே ஃபிட்டிங் நீட்டாக இருக்கும். இப்போது இந்த ஷோல்டரை ஜாயின் பண்ணுற மாதிரி இங்கே மடிக்கணும். இங்கே தையல் தும்பு பிடிக்கிற அளவுக்கு இப்படி வச்சுட்டு இந்த சென்டரை எடுத்துக்கணும். இப்போ நம்ம மேலே ஷோல்ட்ரு போடக்கூடிய அளவு இங்கேருந்து ஒரு 5 இன்ச்சு ஷோல்ட்ரு போடணும்னா அந்த 5 இன்ச்சு உயரத்தில் ஷோல்ட்ருக்கான இடத்த எடுத்துகிட்டு இதுக்கு நேராக பேட்ச் ஷோல்ட்ரு மாதிரி மேலே ஷோல்ட்ரு போட்டுக்கலாம். ஷர்ட்டோட ஃபிட்டிங் நல்லாயிருக்கும். இப்போ ஜாயின் பண்ணோடனே ஷோல்டர் இதில் ஜாயின் பண்ணும்போது இப்படி ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆம்கோல் ஷேப் வந்து கரெக்டாக பெரிய செட்டு வர்ற மாதிரி கரெக்டாக வந்துடும். இப்போ இதை ஜாயின் பண்ணதும் இந்த ரவுண்டு வந்து கரெக்டாக ஷேப்பு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பேக்கும் ஃப்ரண்ட்டு கட் பண்ணிட்டோம். இதோட கை எப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஷர்ட்டில் ஃப்ரண்டோட ஆம்கோல் வந்து 6 இன்ச்சு இறக்கியிருந்தோம். ஸோ அப்போ ஆம்கோல் வந்து 6 12 இன்ச்சு ஆம்கோல் வேணும் நமக்கு. 12க்கு இங்கே துணி வந்து எக்ஸஸாக வந்து ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி எடுத்துகிட்டு இந்த 2 கைக்கு இப்படி ஃபோல்டு பண்ணியிருக்கோம். இப்போ கையை இப்படி மடக்கிக்கோங்க. மேலே ஒரு மார்க் ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிவிட்டு கையினுடைய ஹைட்டு வந்து 5.5 இன்ச்சு. இங்கேருந்து 5.5 இன்ச்சு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறோமோ ஓவர்லாக் போட்டு இப்போ ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் 1/2 இன்ச்சு தையல் தும்பு வச்சா போதும். மேலே டாப் தையல் போடணும் அப்படின்னா 5.5க்கு 6.5க்கு 1 இன்ச்சு கம்மியாக வச்சுருக்கோம். மடித்து ஒரு மேல் தையல் போடுற மாதிரி பெரிய செட் வைக்கிற மாதிரி தான் எப்படி தைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தையல் தும்பு 5.5க்கு 6.5க்கு 1 பாயிண்ட் கம்மி வச்சுருக்கோம். இந்த கை இப்படி ஸ்ட்ரைட்டாக போடாமல் லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு இப்படி ஸ்ட்ரைட்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு கிராஸாக இருக்கிற மாதிரி இந்த கைப்பட்டிக்கு இப்படி கிராஸாக போட்டுக்கோங்க. லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் கைப்பட்டிக்கு தேவையான அளவு. இப்போ 6 இன்ச்சு முண்டா இறக்கியிருந்தோம். ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து இங்கே 6.25 வைங்க. இந்த மார்க் பண்ணிட்டு இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி 1/2 இன்ச்சு தள்ளிக்கோங்க. இங்கே இதில் மார்க் பண்ணிக்கணும். இப்போது இங்கே 6.25 வச்சுருக்கோம். அதில் 3 இன்ச்சு 1 பாயிண்ட்டு. அந்த 1 பாயிண்ட்டுங்கிறதுனால 1 பாயிண்ட்டு சேர்த்து 3.25 வச்சுக்கோங்க. இந்த லூஸில் பாதி இது இந்த உயரம் அப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மார்க் போட்டுக்கோங்க.
கை நல்லா பெரிய செட்டு மாதிரி எக்ஸாக்டாக சுருக்கு இல்லாமல் இருக்கணும்னா அதே மாதிரி இந்த கிராஸ் மார்க் போட்டுட்டு இங்கேருந்து இந்த அரேஞ்சு தள்ளி வச்ச அளவில் இருந்து இது ரெண்டையும் சென்டர் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இது ரெண்டையும் சென்டர் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இது ரெண்டையும் சென்டர் எடுத்துக்கோங்க. இப்போ சின்ன கையாக இருந்தாலும் இந்த ஷேப் எல்லாமே வந்து நீட்டாக இருக்கும். இப்போது இந்த ஃபஸ்ட்டு மார்க் இருக்கிறதுல இங்கேருந்து இப்படி கரெக்டாக இந்த ஷேப்பை வச்சுட்டு இப்போ வந்து ஃப்ரண்ட்டோட ஆம்கோல் இது இந்த ஃபஸ்ட்டு மார்க்கில் இந்த இதில் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இப்படி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது அப்படியே வந்து இந்த அரை இன்ச்சில் டச் ஆகிற மாதிரி இதை இப்படி வச்சுக்கோங்க. இந்த அரை இன்ச்சி லைனில் டச் ஆகிற மாதிரி வச்சு இந்த லைனை இதில் கொண்டு வந்து சேர்த்து விட்ருங்க. இப்போ அதே மாதிரி வந்து பேக்குக்கு இங்கேருந்து இந்த ரெண்டாவது மார்க் அந்த மார்க் இருக்கிற இடத்துக்கு இங்கேருந்து இப்படி மார்க் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இதையும் வந்து இங்கேருந்து இந்த 1/2 இன்ச்சில் கொண்டு வந்து சேர்த்து விட்ருங்க. இப்போ கையினுடைய ஷேப் வந்து கரெக்டாக பெரிய செட்டு மாதிரியே வந்துடும். எங்கள் கையினுடைய லூஸ் வந்து 8 இன்ச்சு. தேவையான லூஸ் இங்கே வச்சுட்டு அரை இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு வச்சுக்கோங்க. இந்த கையோட ஷேப் இதே மாதிரி இங்கேருந்து கொடுத்துருங்க. சுருக்கு இருக்காது. இப்போ கையை அப்படியே கட் பண்ணிடலாம். பெண்டு ஷேப் அப்படியே கரெக்டாக கட் பண்ணிடுங்க. கைப்பட்டிக்கான அர்க்காத்து இங்கே இந்த சென்டரை கொஞ்சம் விட்டுக்கோங்க. இப்போ பேக் ஆம்கோல் இப்போ கட்டிங் ஆயிடுச்சு. அப்படியே வந்து இந்த ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணியிருக்கிறதுல அந்த மார்க்லேயே வந்து இந்த ஃப்ரண்ட்டை கட் பண்ணிடுங்க. இப்போ கை ஷேப் வந்து அந்த பெரிய செட்டுக்கு வர்ற மாதிரியே வந்து நீட்டாக வந்துடும். இந்த ரவுண்ட் ஷேப் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்போ கை ரெடி ஆயிடுச்சு. இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு கை ரெடி ஆயிடுச்சு. இந்த ஷோல்டருக்கு வந்து பேட்ச் ஷோல்டருக்கு வந்து தேவையான துணி எடுத்துக்கோங்க. நிறைய லேடிஸ்லாம் வந்து சின்ன சட்டை எப்படின்னு கேட்டீங்க. இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். துணி இப்படி மடிச்சுட்டு வந்து இந்த பேக்கை இப்படி கரெக்டாக எடுத்து போடுங்க. ஷோல்டர் இப்போ பேக்கில் வச்சு ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு கரெக்டாக வெட்டிக்கலாம். இப்படி வெட்டி வச்சிட்டிங்கன்னா போதும். இப்போ இங்கே வந்து இந்த ஸ்டிச்சிங்கோட பண்ணக்கூடிய இடம் ஷோல்டரு, அதுக்கு நேரம் இங்கே மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கீழே மடிக்கிறதுக்கான தையல் தும்பு வச்சு அப்படியே கட் பண்ணி வச்சுருங்க. இப்போ இந்த தையல் தும்பை மடித்து இதை வச்சுட்டு ஃபுல்லாக இதில் வச்சு தைச்சிட்டு இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கிறத இந்த பக்கம் கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இதில் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஷோல்டரும் இப்படி வெட்டி வச்சிட்டிங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போது வேலை முடிஞ்சுது. இப்போ ஷோல்டரு, கை, பேக் அண்ட் ஃப்ரண்ட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு சின்ன செட் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அந்த கணக்கீலோடு பண்ணோம் அப்படின்னா பெரிய செட்டு எப்படி வருதோ அதே மாதிரி நீட்டாக வந்துடும். எந்த டிஸ்டர்புமே பண்ணாது. அந்த அளவுகள் பங்கீடு முறைகள் தெரிஞ்சால் போதும். ஸோ இதை பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.